ஒரு சில புத்தகங்கள வாசிக்கும்போது, நம்மள அறியாமலே நம்ம சிரிக்கிறதுண்டு, அழுகுறதுண்டு. நமக்கு நெருக்கமான நபர்கள நினைச்சுக்கிறதுண்டு. அப்படியெல்லாம் தான் ஒவ்வொரு புத்தகங்களும் நம்மள ஒவ்வொரு நபர்கள, ஒவ்வொரு நிகழ்வுகள, இல்ல நமக்கு நடக்காத விஷயங்கள கூட நம்மளால உணர வைக்க முடியுது. அப்படி ஏகப்பட்ட உணர்ச்சிகள குடுக்கக்கூடிய கவிதைகள நம்ம நெறைய படிச்சிருப்போம். அதுல நான் யுகபாரதி அவர்களுடைய மகா பிடாரி அப்படின்ற கவிதைய வாங்கி படிச்சேன். இந்த புக் முதல்ல பதிப்பிட்டது 2024 டிசம்பர்ல. நான் வாங்கி படிக்க டிசம்பர் 2025 ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது இந்த ஒரு கவிதை தொகுப்பு. ஏன் அப்டின்னா, இது உள்ள காதல், காமம், சாதி, பெண்கள், அடக்குமுறை இது எல்லாத்த பத்தியுமே இந்த கவிதை ரொம்பவே ஈஸியா ஒரு டயலாக் பரிமாறிக்கிற மாரி தான் இந்த கவிதைய நான் படிச்சேன். எனக்கு அப்டி புரிஞ்சது. உதாரணமா உங்களுக்கு ஒரு கவிதை படிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இது எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு கவிதை. "பார்க்கோ பீச்சோ இல்லாத ஊரில் எங்கே போய் காதலிப்பதென்று கேட்டேன். பார்க்கோ பீச்சோ இல்லாத ஊரில் எங்கே போய் காதலிப்பதென்று கேட்டேன். அங்கேயும் இங்கேயும் போகாமல் காதலிக்கவே முடியாதா என்றாய். அங்கேயும் இங்கேயும் போகாமல் காதலிக்கவே முடியாதா என்றாய். கலங்கிய கண்களுடன். என்னைத் தவிர வேறு எதையுமே பார்க்க விரும்பாத உனக்கு எப்படித்தான் காட்டுவதோ என் காதலை?" அப்படின்ற ஒரு கவிதை ரொம்பவே ஒரு அருமையான கவிதை. யோசிச்சு பார்த்தா நெறைய காதலர்களுக்கு இத கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். தான் காதல மட்டுமே பார்த்தா போதும். தன்னோட காதலிய மட்டுமே பார்த்தா போதும். நாங்க இங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. நாங்க அங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களோட வலிய இந்த ஒரு கவிதை ரொம்ப அழகா கடத்துது அப்படின்னு நான் உணர்றேன். அ இந்த கவிதைய கண்டிப்பா வாங்கி படிங்க. ரொம்ப ஒரு அருமையான காதல் கவிதைகள் இதுல நிறைஞ்சிருக்கு. படிச்சுட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, டேக் கேர். பாய்.